வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர்கள் உடற்பயிற்சி யோகா செய்து அதன் பாதிப்புகளில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தல். புதுச்சேரியில் 3 பேரிடம் நூதன முறையில் 7.58 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர்கள் உடற்பயிற்சி யோகா செய்து அதன் பாதிப்புகளில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். தனியார் அமைப்பு சார்பில் மார்பக புற்றுநோய் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமின் தொடக்க விழா கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிடத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இலவச முகாமினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் உடற்பயிற்சி யோகா செய்து அதன் பாதிப்புகளில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் பெண்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள தயக்கம் காட்டக்கூடாது என்றார். வீட்டில் உள்ளவர்களும் சமுதாயத்தில் உள்ளவர்களும் இது பற்றிய விழிப்புணர்வுடன் செயல்பட்டு தங்கள் அன்புக்கு உரியவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றார் கவர்னர் கைலாஷ்நாதன். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, தனியார் அமைப்பு தலைவர் ஆனந்தகுமார், விளம்பர பிரிவு செயலர் மோகனப்பிரியா, துணைத் தலைவர் பினுஹாசன் மற்றும் மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 3 பேரிடம் நூதன முறையில் ரூபாய் 7.58 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் மூர்த்தி நகரைச் சேர்ந்தவர் விசிநாதன். இவரை மர்ம நபர் கைபேசியில் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறியதை நம்பி அவர் கடனுக்கு விண்ணப்பித்துள்ளார். உடனே செயலாக்க கட்டணம் செலுத்த மர்ம நபர் கூறிய நிலையில் ரூபாய் 48,678 குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் அவர் செலுத்தினாராம். ஆனால் அவருக்கான கடன் தொகை வந்து சேரவில்லை. இதேபோல புதுச்சேரி அனிதா நகரைச் சேர்ந்த கன்னியம்மாள் அலக்வேணி என்பவரிடமும் மர்ம நபர் குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறி ரூபாய் 1.35 லட்சத்தை மோசடி செய்துள்ளார். ரெட்டியார்பாளையம் பவள நகரைச் சேர்ந்த ஜெயக்குமாரிடம் பகுதி நேர வேலை என கூறி ரூபாய் 5.74 லட்சத்தை மர்ம நபர் மோசடி செய்துள்ளார். இந்த 3 புகார்கள் குறித்தும் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா புதுச்சேரி சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி இவ்விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில விருதுகளை வழங்கினர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்களை வழங்கினார். சமூக நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் நோக்க உரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அரசு செயலர் நலம் டாக்டர் முத்தம்மா, அரசு செயலர் பங்கஜ்குமார் ஜா, துறை இயக்குனர் திருமதி பூ ராகினி மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் 29 மாற்றுத்திறனாளிகளுக்கு வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் ரொக்க பரிசுடன் கூடிய மாநில விருதுகள் வழங்கப்பட்டன. 10 பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. 13 மாற்றுத்திறனாளி தம்பதியர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வீதம் திருமண ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. 250 செவித்திறன் குறைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் மதிய உணவு பரிமாறப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை துணை இயக்குனர் ஆறுமுகம் தலைமையில் கள அதிகாரி கருணாநிதி, கண்காணிப்பாளர்கள் திருமுருகன், முரளிசங்கர், ஜாஃபர் சாதிக், SAO லீலா புருஷோத், JAO ராமானுஜம், நல அதிகாரிகள் சரவணன், கார்த்திகேயன், பாலாஜி, பாரதி மற்றும் துறை அலுவலர்கள் செய்திருந்தனர்.
வில்லியனூர் துணை தாசில்தார் மற்றும் துணை ஆட்சியர் நிதி ஆகியோரை கண்டித்து முற்றுகை போராட்டத்தை புதுரை வண்ணான் விடுதலை இயக்கத்தினர் நடத்தினர். புதுவை மாநில தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல அமைப்புகளின் புதுரை வண்ணான் விடுதலை இயக்கத்தின் சார்பில் வில்லியனூரில் உள்ள துணை தாசில்தார் பிரேம்சந்தர் மற்றும் துணை ஆட்சியர் நிதி ஆகியோரை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த முற்றுகை போராட்டம் புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்றது. மக்களின் அடிப்படை உரிமையான கல்வி கற்க சாதி சான்றிதழ் வழங்க மறுப்பதாக கூறி இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த முற்றுகை போராட்டத்தில் புதுரை வண்ணான் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது துணை தாசில்தார் மற்றும் துணை ஆட்சியர் நிதி ஆகியோரை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கேட்கறதுக்கும் அதுவும் ரிப்போர்ட்டும் கொடுக்கல. நேராக டெப்டி கலெக்டர்கிட்ட போய் பேசுறதுக்கு அவருக்கு இருக்குது அதுவும் இருக்குது, நான் அப்புறம் தரேன் சொல்லிட்டேன் கொடுத்துட்றேன் வாங்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் மேல்முறையீடு இவங்க கலெக்டர் தாசில்தாரும் விஓஆர் எல்லாம் சேர்ந்து மேல்முறையீடு போனாங்க. நாங்களும் அந்த மேல்முறையீடுக்கு என்னென்ன ஆதாரம் இருக்குதோ அதெல்லாம் கொண்டு போய் வச்சிடறோம். அதுக்கும் அவங்க எந்த பதிலும் சொல்லலை. 6 மாத காலமாக இந்த இருக்கிற மக்களுடைய பொழப்பை வீணாக்கி கொடுக்காமலே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இதை டெப்டி கலெக்டரும் கேட்க மாட்டேன்றாரு. அதே மாதிரி டெப்டி தாசில்தாரும் அவர் காதில் போட்டுக்கல. கேட்டாக்கா எங்களை பார்த்தாக்கா கேவலமாக இருக்குது போல இருக்குது. எப்போ போய் புதிரை வண்டார் நின்னாலும் அடுத்த கட்டத்துக்கு பணம் ஏறி போராட்டம் தான் இங்கே நடக்க போகுது. பணத்தை நேராக பணம் மாதிரியே ரெடி பண்ணி பொம்மையை ரெடி பண்ணி நேராக போட்டு இந்த ரோட்டில் போட்டு நாங்கள் பணத்துக்கு என்ன ஈமச்சடங்கு பண்ணுறோமோ நாங்கள் செய்கிற தொழிலை செய்கிறோம், செஞ்சு காமிக்கிறோம். அப்பயாவது உங்களுக்கு தெரியாதுன்னு பார்க்குறோம். கொல்லி உடைக்கிறது, குடம் உடைக்கிறது, கொல்லி வைக்கிறது, பால் ஊற்றுறதுலேருந்து அந்த ஈமச்சடங்கு எந்தெந்த சடங்கு இருக்குதோ அத்தனையும் பொறுமையாக நாங்கள் செஞ்சு காட்டுவோம். மீடியா முன்னாடி நாங்கள் செஞ்சு காட்டுவோம். கலெக்டர் ஆஃபீஸ் எதிர்க்க இது அடுத்த கட்டத்துக்கு இது நடக்கும். மூலக்குளம் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். புதுச்சேரி மூலகுளம் எம்ஜிஆர் நகரில் உள்ள பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் இன்று நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். இவ்விழாவில் கின்னஸ் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு புத்தகங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டார். புதுச்சேரியில் கை கெட்டும் தூரத்தில் தாழ்வாக செல்லும் உயர் மின் அழுத்த கேபிளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அதிகாரிகளிடம் தெரிவித்தால் அலட்சியமாக பதிலளிப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பெரியார் சிலையில் இருந்து திருவள்ளுவர் சாலை செல்லும் வழியில் 2 டிரான்ஸ்பார்மர்கள் உள்ளது. இரண்டுக்கும் இடையே உள்ள தூரத்தில் 5க்கும் மேற்பட்ட சிறிய வணிக கடைகள் இயங்கி வருகின்றன. கடந்த வருடம் அந்த பகுதியில் ஏற்பட்ட மின் தடையை சரி செய்ய வந்த மின்துறை ஊழியர்கள் பணி செய்துவிட்டு உயர் மின் அழுத்த கேபிள்களை கை கெட்டும் தூரத்தில் கடைகளின் வழியாக டிரான்ஸ்பார்மரில் இணைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதனால் விபத்து ஏற்பட்டால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கடை உரிமையாளர்கள் மின்துறை அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பணம் செலுத்தினால் மட்டுமே கேபிள்கள் மாற்றப்படும் என அலட்சியமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் சிறிய கடை வைத்திருக்கும் பெண் ஒருவர் மின்துறை அதிகாரிகளின் அலட்சியம் குறித்து பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாங்க வந்து பாக்குறோம், 2 நாள்ல கனெக்ஷன் கொடுப்போம், வந்து பாக்குறேன். அதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் சென்று வந்து நீங்க 13,000 கொடுங்க ஒவ்வொரு கடைக்கும். நாங்க டிபார்ட்மெண்ட்ல ஒயர்லாம் இல்லை, அதனால நீங்களே வாங்கி கொடுங்க, நாங்க
போடுறோம், இன்னும் ரோட்ல அவனை கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கடைக்காரங்க எப்படிங்க பண்ண முடியும்? எங்களால ஒரு சின்ன கடை வச்சிருக்கோம் நாங்க, எங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா? எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் தானே பாக்குறோம். இந்த மாதிரி ஒயர் கிட்டே போகல ஒரு விபத்து வரும், நாங்க வந்து விபத்து ஆயிடும் எவ்வளவு அதையும் சொல்லிட்டேங்க. அதுக்கு கூட கண்டுக்கவே இல்லைங்க எலக்ட்ரிக். அப்படியே பார்த்துட்டு நாங்க பாக்குறேங்க சொல்றாங்க. நானும் எவ்வளவு பேருக்கிட்ட இந்த ஒரு வருஷமா நான் ரொம்ப சொல்லிட்டு இருக்கேன், ஒன்றுமே ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. புதுச்சேரி மாநிலம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் ஐயப்ப சேவா கேந்திரா மூலம் அன்னப்பிரசாதம் வழங்கும் விழா 15வது நாளாக வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் ஐயப்ப சேவா கேந்திரா மூலம் அன்னப்பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி 15வது நாளாக வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் ஐயப்பன் பூஜையுடன் அன்னப்பிரசாதம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மாநில நிர்வாகிகள், அன்னதான கமிட்டி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஐயப்பன் யோகத்தினர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஐயனின் அருள் பெற்றனர். அன்னப்பிரசாதம் விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் குச்சிப்பாளையம் விஸ்வலிங்கம் குருசாமி, நாகமுத்து, சுப்பிரமணியன், தட்சிணாமூர்த்தி, வெங்கடேசன், ஐயப்பன், பழனி, மணிகன் மற்றும் ஐயப்பன் யோகத்தினர் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி கைரளி ஐயப்ப பூஜை டிரஸ்ட் சார்பில் நடைபெற்ற 26ஆம் ஆண்டு லட்சார்ச்சனை விழாவை ஒட்டி மேளதாளங்களுடன் கேரள பாரம்பரிய உடையணிந்து 300க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கை கையில் ஏந்தியபடி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றது பொதுமக்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி சாரம் பகுதியில் அமைந்துள்ள கைரளி ஐயப்ப பூஜை டிரஸ்ட் சார்பில் 26ஆம் ஆண்டு லட்சார்ச்சனை விளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரி சாரம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இருந்து மேளதாளங்களுடன் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து கையில் விளக்குகளுடன் ஊர்வலமாக சென்றனர். இரவு நேரத்தில் பெண்கள் கையில் விளக்கு ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றது பொதுமக்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தியது. இதில் ஐயப்ப சுவாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு யானை வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. திருவீதி உலாவானது சாரம் பகுதியில் இருந்து காமராஜர் சாலை, நேரு சாலை, பாரதி வீதி, ஈஸ்வரன் கோயில் வீதி வழியாக சென்று டிவி நகர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தை அடைந்தது. இதற்கான ஏற்பாடுகளை கைரளி ஐயப்ப பூஜை டிரஸ்ட் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு கிருஷ்ணா நகர் ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு மாணவிகளின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் கிருஷ்ணா நகர் ஆதிதிராவிடர் மாணவிகள் விடுதியில் நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தான சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு மாணவிகளிடையே கலந்துரையாடினார். அப்போது புதிய நாப்கின் இயந்திரம் வேண்டும், தினசரி உணவு முறைகளை மாற்ற வேண்டும், இரவு நேரத்தில் பணி முடிந்து வரும் மாணவிகளுக்கு போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை மாணவிகள் முன்வைத்தனர். இதனை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து இவ்விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன், ஆதிதிராவிட நலத்துறை மூலம் மாணவிகளுக்கு 25க்கும் மேற்பட்ட நலத்திட்டங்கள் உள்ளன என்றும் அதனை மாணவிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். எந்த தீய பழக்கங்களும் இல்லாமல் குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்ற இயக்குனர் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை பற்றி சக மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என்றார். மாணவிகளிடையே சாதிமத பாகுபாடுகளை களையும் வகையில் அனைத்து சமுதாய மாணவிகளுக்கும் விடுதியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குனர் இளங்கோவன் உட்பட அதிகாரிகள் மாணவிகளுடன் கலந்துரையாடி கொண்டு உணவு அருந்தினர்.
இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், விடுதி காப்பாளர், ஊழியர்கள் உட்பட மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை தேங்காய்த்திட்டில் வடபத்திரகாளியம்மன் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு 21ஆம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது. இதனை ஒட்டி கலாம் விதைகள் விருட்சக சமூக இயக்க நிறுவனர் ராஜா குடும்பத்தினர் அன்னதானம் வழங்கினர். புதுவை தேங்காய்த்திட்டில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு வடபத்திரகாளியம்மன் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி சன்னதியில் 21ஆம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது. இதனை ஒட்டி இவ்விழாவில் கலாம் விதைகள் விருட்சக சமூக இயக்க நிறுவனர் ராஜா குடும்பத்தினர் 13 வகையான உணவு அன்னதானமாக வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டவர்கள் அன்னதானம் உண்டு மகிழ்ந்து சென்றனர். கருணை நீயே, காவல் நீயே, ஜோதி சுடரொளியே. கலாம் விதைகளின் விருட்சம் என்ற அமைப்பை துவங்கி சமீப காலமாக தொடர்ந்து செய்கின்றேன். ஆனால் இந்த அன்னதான திட்டம் 20 ஆண்டுகள் முடிந்து இன்றைய நாள் 21வது பொன்னாள். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இக்கட்டான சூழலிலும் ஏதோ ஒரு உந்து சக்தியாக அன்புள்ள பெற்றோர்கள், என்னை பெறாத பெற்றோர்கள், உடன்பிறவா சகோதரர்கள், நான் பெற்றெடுக்காத பிள்ளைகள் என்று நான் யாருக்கும் அன்பை தவிர எதையும் செய்யக்கூடிய நிலையில் இன்று இல்லை. ஆனாலும் எனது பக்கபலமாக உந்து சக்தியாக இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அன்னதான விழாவாக 18 மூலப்பொருட்கள், உணவுப் பொருட்கள், 18 உணவுப் பொருட்கள் 18 படிகளுக்கு சமர்ப்பித்து இருக்கின்றோம். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய ஸ்ரீ வடபத்திரகாளி அம்மன் குழு அறங்காவல் குழுவுக்கும், ஐயப்ப சன்னிதான குழுவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் முதன்மை செய்திகள். மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர்கள் உடற்பயிற்சி, யோகா செய்து அதன் பாதிப்புகளில் இருந்து தங்களை காத்துக் கொள்ள வேண்டும். கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தல். புதுச்சேரியில் 3 பேரிடம் நூதன முறையில் 7.58 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.